எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா, எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா, எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுவதாக, உம்முடைய திட்டம் மாத்திரம் செய்யப்படுவதாக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், கிரியைகளை நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையான காரியத்தை தேவனாய கர்த்தர் நீ நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் பரிசுத்த ஆவியானவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசப்பா மூலமாய் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். எல்லாம் அமர்ந்து கொண்டு பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிக்கலாம். ஆராதனை நேரம் உங்களுக்கு 9 மணி, 9:30க்கு நம்ம பாட்ட ஆரம்பிக்கிறோம். அரை மணி நேரம் அந்த கிரேஸ் பீரியட் என்று சொல்ல கிருபையின் நேரம். ஆகவே அந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க. பாடலை பாடி ஆண்டவரை துதித்து கர்த்தமைப்படுத்தலாமா? அலங்கார வாசல் உள்ளே பிரவேசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே ஆண்டவரே நாங்கள் நிரம்பிட நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருப்பது ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே அன்பு கூற வந்திருக்கிறோம் அப்பா. யெகோவா தேவனையே நாங்கள் துதித்திட வந்திருக்கிறோம் அப்பா, தொழுதிட வந்திருக்கிறோம். எங்கள் தூயவர் இயேசுவே என்று பாடி நாம் ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லாம் அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஏன் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 3வது சரணம் சொல்லுகிறது, நன்மை செய்தவர் அவர். எங்கள் நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர வைத்திருக்க நம்முடைய ஆண்டவர் அல்லவா? அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி நல்ல கைதட்டி சத்தத்தை உயர்த்தி பிரவேசிக்க வந்து உங்கள் கரங்களில் சத்தம் வெளியே வரணும். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை அல்லேலூயா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். சொல்லலாமா? வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே. சொல்லுவோம், ஆலயம் செல்லுவதே தட்டி அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே தொழுதிட நல்ல கிருபைக்காக கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். ஆமென். தூயவர் இயேசுவையே இன்னொரு முறை சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை அல்லேலூயா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே சொல்லலாமா? ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை. சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர் கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் நன்மை செய்தவர் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோம். அல்லேலூயா. காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. அல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அலங்கார வாசலுள்ளே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற கரங்களை தட்டி யெகோவா தேவனையே. அல்லேலூயா. துதித்திட வந்தோம், ஆமென். தொழுதிட வந்தோம் ஆமென். தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை எனக்கு தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. பலிகளை செலுத்திடவே ஜீவ. வெரி குட். அப்படிதான் செலுத்திடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. ஆமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. அல்லேலூயா. துதித்திட வந்தோம், ஓ ரிஷபபபபபபப. தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உயிரோடு இருக்கிறவர். அவர் நம்பினோரை கைவிடாதவர், அவர் நம்பத்தக்கவர், சொன்னதை செய்பவர். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாய் செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுகிற நம்முடைய ஆண்டவர். இந்த பாடலை பாடலாமா? நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றுமே அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், அடுத்து சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. பாடலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நல்ல சத்தமா பாடுங்க. சத்தமா பாடுனீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஆமென் ஆமென். பாடலாமா? நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றுமே கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் ஆமென் கைவிடாதவர்,
நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாடலாமா? கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி. நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றுமே கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் ஆமென். கைவிடாதவர். இன்னும் சத்தத்தை உயர்த்தி. நாளை என்றும் மாறாதவர். மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். ஆமென். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். சொன்னதை செய்பவர். சொல்லலாமா? நம்பத்தக்கவர், ஆமென். உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். ஆமென். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். இயேசு சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றுமே கைவிடாதவர். நம்பத்தக்கவர், கரங்களை தட்டி உண்மையுள்ளவர். உள்ளத்தின் ஆழத்திலும் சொன்னதை செய்பவர். சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பாடல், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஆமென். அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லலாமா?
கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி போகும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், சொல்லுவோம் நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி. கரங்களை தட்டி வழிந்து ஓடுகின்றது. சத்தத்தை உயர்த்தி என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. ஆனந்த தைலம் நானே ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே. குடும்பத்தை சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது ஊற்று ஊற்று ஊற்று. அது வற்றாது ஓ ஒரு ரிஷபா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 
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி நிரம்பி அப்படித்தான் அப்படித்தான். நல்ல சத்தத்தை உயர்த்தி. வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நாடே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, ஒவ்வொரு நாளும் தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லலாமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று எழுந்து நின்று வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி. நிரம்பி வழிகின்றது. கரங்களை தட்டி. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் பாத்திரம் இருதய பாத்திரம் நிரம்பி வழி உடைய கிருபையினாலே வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். சொல்லுங்கோ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று ஜீவவே அது வற்றாது ஒரு நாளோ. நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் சொல்லலாமா? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது
ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கடந்த வாரம் முழுவதும் நல்ல மழையை தேவன் பரவலாக பெய்ய வைத்து கடந்த 2, 3, 4, 5 நாட்களாக தேவன் வெயிலின் உக்கிரகத்தை குறைத்து வெப்பத்தின் தாக்கத்தை தணித்து நல்ல மேக ஸ்தம்பத்தை தேவன் நமக்காக விரித்து குளிர்ந்த காற்றை வீச பண்ணி நல்ல தண்ணீரை பெய்ய பண்ணின நம்முடைய தேவாதி தேவனே, எல்லாரும் நன்றியோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீ பெய்ய பண்ணின நல்ல மழைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை மழையினாலே எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கலாம், எங்க பொருள் நனைஞ்சிருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டவரே எங்க பூமியை குளிர பண்ணினீங்களே, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க உமக்கு நன்றி அப்பா, சத்தமா சொல்லுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த வாரம் முழுதும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார், ஒரு குறைவு நமக்கு வைக்கல, நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்த நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நமக்கு தேவன் யெகோவா ஈரேயாக இருந்து நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்தார், ஒரு குறையும் வைக்கல. நல்ல உணவை கொடுத்தாரு, நல்ல உடையை கொடுத்தாரு, நல்ல ஜீவனை கொடுத்தாரு, நல்ல பாதுகாப்பை கொடுத்தாரு, பண தேவைகளை சந்தித்தாரு, பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரு. அந்த யெகோவா தேவனை யாரெல்லாம் ஆராதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் துதிக்கிறீர்களோ, யாரெல்லாம் போற்றுகிறீர்களோ அவர்களை ஒரு நாளும் குறை வைக்காத தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே நாம் அவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே Baba 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 rikara la kalabari bara la kalabari ba aviyanavri Yehova ire தந்தையாம் தேவன் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தந்த தேவனே, உம் வார்த்தைய குணமாக்கினீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி மேல போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன், உன் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள். கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி அப்பா ஆண்டடி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கலாமா? விட்டு கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். யார் மேல கோபமா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. யார் மேல கசப்பா இருந்தாலும் அதெல்லாம் மறந்துருங்க. யார் மூலம் எது வர வேண்டுமோ அதெல்லாம் நினைக்க வேண்டாம். எது கிடைக்கலையோ அதை நினைத்து கொண்டிருக்கிற நேரம் இல்லை. இது ஆண்டவரை ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் அர்ப்பணித்து ஆராதிக்கிற நேரத்தில் உண்மையாய் அவர் ஆராதனை பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஈவுகளை இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு அப்படி ஆராதிக்கலாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து அப்படியே நான் சொல்ல 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 நீங்களும் பின்னால அப்படியே ஆராதனை பண்ணணும். அதுதான் ஆராதனை. அமைதியாக இருக்கிறது ஆராதனை அல்ல, வேடிக்கை பார்க்கிறது ஆராதனை அல்ல, வாயை மூடி இருக்கிறது ஆராதனை அல்ல, சத்தத்தை வெளிப்படுத்தி காட்டாமல் இருப்பது ஆராதனை அல்ல. ஆண்டவர் இருதயத்தை திறந்து வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்படியே நம்மை மறந்து ஆண்டவர் ஆராதனை பண்ணி பாருங்க. ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, ஒரு பரிசுத்த ஆவியினுடைய மேகம் உங்க மேல இறங்கும், அபிஷேகம் மேல இறங்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க தேவையானது நன்மைகள் எல்லாம் வாரி வழங்கும்படியாய் ஆராதனை நேரத்தில் ஆராதனை நாயகனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே நன்றியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், ஏசப்பா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவ, எங்களுக்கு நன்மை செய்கிறவ, நன்மை செய்பவ. அல்லேலூயா. நீ யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா ஷமா, யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. யெகோவா எலோஹிம். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே அல்லேலூயா. எல்லா ஆண்டவர் ஆராதிங்க. உங்க சத்தம் வெளிப்படணும். இப்ப மியூசிக் ஆஃப் பண்ணிடுவோம். நானும் அமைதியா இருப்பேன். யார் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னு பார்த்து இப்ப நான் ஆண்டவருக்கு முன்னால உங்கள் எல்லாருடைய பேர்களை சொல்ல போறேன். ஆண்டவரே, இவங்களெல்லாம் உண்மையாய் ஆராதிக்கிறாங்கப்பா, இவங்களெல்லாம் சும்மா நிற்கிறாங்க. ஆண்டவரே, வாயை திறக்கல. ஆண்டவரே, ஆண்டவர் முன்னால ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்கள்லாம் ஆஃப் ஆயிடுவோம். நீங்க ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. இப்ப நான் எப்படி ஆராதனை பண்ணணும் அதே போல உங்களுடைய 20 பேருடைய சத்தம் அப்படியே வெளிப்படணும். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு, உதவிகளுக்கு, உபகாரங்களுக்கு, சுகபலனுக்கு நன்றி அப்பா. எங்க சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை எல்லாம் ஆராதிக்கணும், அமைதியா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கமலக்கண்ணை சத்தம் வரல. எப்படி குடும்பம் அமையும் சொல்லுங்க? மனைவி எப்படி வரும்? ஆண்டவர் ஆராதிக்காட்டி குடும்பம் எப்படி நடத்துவீங்க? எப்படி வருமானம் வரும்? சத்தத்தை உயர்த்துங்க. நல்லா நல்லா சத்தத்தை உயர்த்துங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யணும், அடையாளங்களை நட செய்யணும்.
குடும்பங்களை கட்டணும், வருமானங்களை தரணும், பிள்ளை குட்டி வேணும், பிள்ளை குட்டியை வளர்க்கணும். இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் ஆராதனை தான். ஆராதனை பண்ணலைன்னா நீங்கள் என்னதான் கிணத்துக்குள்ளே கல்லை போட்ட மாதிரி தேவன் ஆசீர்வாதம் தூக்கி போட்டுருவார், ஒன்றும் வராது. அப்படியே ஒரு மனுஷனா நடைபெணமாக இருக்க வேண்டியதான். ஒரு நன்மை மற்ற குடும்பத்தை பார்த்து பார்த்து ஏங்க வேண்டியதான், மற்றவங்கள பார்த்து பார்த்து அழுக வேண்டியதான். ஏன்? ஆண்டவர் ஆராதிப்பதற்கு நல்ல வாயை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கல்வி அறிவை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாம் பயன்பட இன்னும் சத்தமாய் இன்னும் அநேகர் பின்னால ஒரு சில பேர் நன்றி 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 உமக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் அப்படியே ஆராதனை ராகமாய் பாடலாய் பாடி அவர் ஆராதிங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்றுமில்லை அப்பா, என்னை நடத்துகிறவர் நீங்க தான், என்னை போஷிக்கிறவர் நீங்க தான். என் உபத்திரவத்தை தாங்க, என் துன்பத்தை தாங்க, என் கஷ்டத்தை தாங்க நீரே பலன் கொடுக்கிறீரப்பா, நீரே பலன் கொடுக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றி கொண்டிருக்கிறது, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். நல்ல 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 இன்னும் சத்தமாய் சத்தமாய் அல்லேலூயா. ஆமாண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா. வாரும் தூயாவியே, வாரும் தூயாவியே. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் மேலே இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமான மனுஷர்கள் ஐயா ஆண்டவரே. நாங்கள் அப்பா ஒன்றும் அறியாதவர்கள் அப்பா. அடுத்த நிமிடம் அடுத்த வினாடி எங்க வீட்டில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவர் நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிரந்தே நீராளுகை செய்யும். பாடுங்க. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய சத்தத்தை உயர்த்தி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, தேவைகளை சந்திப்பவரே, ஜீவன் கொடுத்தவரே,
பலன் கொடுத்தவரே, நன்மை செய்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். பாடலை பாடும்பொழுது கர்த்தர் காணிக்க கொடுக்கிற நேரம் இது. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம்முடைய நினைவின்றி எனக்கு மகிழ்வேது தேவா. இந்த உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்தாலும் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய பிள்ளைகளோடு வாழுகிற ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லாம் பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? அந்த பாடலை நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு வாழ்ந்தாலும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி, உம் நினைவின்றி மகிழ்வேது எல்லாம் பாடுங்க. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்றும் நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால், 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் போதாதையா. ஆண்டடி, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்கோ. நீரின்றி வாழ்வேது இறைவா, இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்த நாளிலிருந்து இன்றைக்கு 50வது நாள். இன்னைக்கு சொல்லப்போனால் இந்த ஆராதனை நாளை பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று என்ன நாள்னு சொல்லுவாங்க? பெந்தேகோஸ்தே ஞாயிறு. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால்
இயேசு உயிரோடு எழுந்து 50 நாள் இந்த பூமியிலே நடமாடினார். உயிரோடு அவர் எழுந்தார். உயிரோடு எழுந்த அந்த நாள் தான் 50வது நாள். இன்னைக்கு எல்லா திருச்சபைகளும் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அதை அனுசரிப்பார்கள். நாமும் இயேசு உயிரோடு எழுந்து 50 நாள் அவர் இந்த பூமியிலே அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து 51வது நாளில் தான் அவர் பரத்துக்கு ஏறி போகிறார். யோவான் 14 சொல்ல வார்த்தையே அவர் சொல்லிவிட்டு அவர் அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். அவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய நினைவு, இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அதற்கு அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்மத்திலே பாச சங்கர் சென்று வந்தவங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நானும் ஒரு சில வாக்குத்தத்த வார்த்தைகளை சுட்டி காட்டினேன். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம், 23வது வசனம். 21 அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என்று தானியேல் சொல்லுகிறான். 23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே, வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும் பொழுதே அந்த வேண்டுதலை கேட்க ஆரம்பிச்சுறாராம். இன்னைக்கு வேண்டிக் கொள்ளத்தான் ஆள் இல்லை. இன்னைக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், என் குடும்பத்தில் இந்த தடையை நீங்கள் உடைக்கணும், என் குடும்பத்தில் இந்த காரியம் பிரச்சனையாக இருக்கிறது, இதை நீங்கள் மாற்றணும். எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்க? உண்மையாக சொல்லுங்கள். கனவு உயர்த்த முடியுமா? பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் கதவை அடித்து கொண்டு என் குடும்பத்தின் பிரச்சனைக்காக நான் ஊரெல்லாம் போய் சொன்னேன். என் மகனை குறித்து, என் மருமகளை குறித்து, என் பேரனை குறித்து ஊரெல்லாம் போய் சொன்னேன். அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு. ஆனால் உம்மிடத்திலே சொல்ல எனக்கு நேரம் இல்லை, முழங்கால் போட எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இங்கே தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் பண்ணினான். நம்ம அதை பண்ணுறதே இல்லை. உண்மையா பொய்யா? ஒத்துக்கங்க. உண்மை என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட முதல் நாள் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தடை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த தேவை இருக்குது, இந்த நெருக்கடி இருக்குது, அதை நீங்கள் சந்தியுங்க, அதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? முழங்கால் போட்டு தனியாக அழுதுருக்கீங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அது இல்லை. ஆனால் ஊரில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, உங்கள் சபைக்கு வர்றாங்களே அவங்க வீட்டில் அப்படியா இப்படியா, அந்த அம்மா அழுதுட்டு புலம்புச்சு, அந்த ஐயா அழுதாரு புலம்புனாரு, அப்படியே அவங்ககிட்டையும் சொன்னாங்களா? ஆனால் எங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லலையே. அவங்க வீட்டில் முழங்கால் போட்டு அவங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணலையே. அந்த பழக்கத்துக்கு இன்னும் வரலை. வராத வரைக்கும் எந்த ஒரு காரியமும் நிகழப்போவது கிடையாது. வாரங்கள் ஓடும், கிழமைகள் ஓடும், வருஷங்கள் ஓடும், மாதங்கள் ஓடும். ஆனால் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு முடிவு என்ன? தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான், வேண்டிக் கொள்ளுகிற ஒரு மகனாய் காணப்பட்டான். அவன் ஜெபம் பண்ண தொடங்கும் பொழுதே பரலோகம் திறந்துருச்சு. ஆண்டவர் தூதனை அனுப்பிச்சிட்டார், போப்பா பூமிக்கு போ. தூதன் கேட்க, ஆண்டவரே பூமிக்கு போன்றீங்களே, எங்க போக? இதோ பாபிலோன் தேசத்திலே அரண்மனையிலே வேலை செய்கிற தானியேல் என்கிற மனுஷனுடைய வீட்டுக்கு போ. என்ன ஆண்டவர் அங்க என்ன? அங்க போய் பாரு. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? என் மகன் என்னை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ போ. பாருங்க, ஜெபம் பண்ணத்தான் பரலோகம் திறக்கும்.
வேண்டுதல் பண்ணாதான் பரலோக திறக்கும், பதில் கிடைக்கும். அதை செய்யாத வரைக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டரமா ஜெபம் பண்ணுவாங்க, சபையில் மொத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. சாட்சி நேரம் எழுந்திருந்து எனக்காக, என் மருமகளுக்காக, என் மகனுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாம் நடந்துரும் என்பது அல்ல. ஒரு நாளும் அப்படி நினைக்க வேண்டாம். சொல்ல விளங்கிட்டீங்களா? நீங்கள் என்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, என்றைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, வேண்டுதல் பண்ண ஆரம்பிக்கிறீர்களோ, ஆட்டோமேட்டிக்கா தேவன் பதில் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சத்தமா அல்லேலூயா, மொத்தமா அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா, சொல்லாதவங்கெல்லாம் அல்லேலூயா. என்னாச்சு? எல்லாம் அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கேன் நான்? அல்லேலூயா சொல்லும் போது பின்னால நீங்க சொல்லி 3 முறை சொன்ன பிறகு 4வது முறை அல்லேலூயா வரவே கூடாது. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அல்லேலூயா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அல்லேலூயா அப்படி சொல்லிடணும். அல்லேலூயா சொல்றீங்களா? ஓகேவா? ஓகே. இப்ப தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே 23ஆம் வசனத்தில் அவன் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, வேண்டிக் கொள்ள தொடங்கி இருக்கிறான். அப்பத்தான் ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கிறான். என்ன ஜெபம் பண்ண போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். எதற்காக அழுக போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். எதற்காக கர்த்தரை நோக்கி பார்க்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். இவன் ஜெபம் பண்ண தொடங்கிட்டா, இன்னும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியும், தானியேலே நீ முழங்கால் போட்டிருக்கிறது எந்த காரணம்னு எனக்கு தெரியும்பா, எதுக்காக எனக்கு தெரியும்பா, எந்த சூழ்நிலை என்று எனக்கு தெரியும்பா. நீ ஒன்றாய் சொல்ல தேவையில்லை, நான் முன்கூட்டியே நீ எதுக்கு ஜெபம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். உன் தூதனை நான் என் பரலோகத்திலிருந்து உனக்காக அனுப்பிச்சிட்டேன். உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெரி குட். கர்த்தர் நல்லவன். இந்த ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? வேண்டிக் கொள்ள தொடங்கின இந்த தானியேல் எப்படிப்பட்டவன்? முதல்ல அதை பார்க்கணும். இந்த தானியேல் எப்படிப்பட்டவன்? ஜெபம் பண்றானே, சும்மாங்க அவர் பொழுதுபோகாமல் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு 4 கல்யாணம் 4 வீடு பத்திரிக்கை வந்துருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வரமாட்டார். அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது, அதனால வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னம்மா சொல்கிறது? 4 வீட்டில் விசேஷம்னா போயிருப்பார். அவரை கூப்பிட நாதி இல்லாமல் ஒரு அனாதை, அதனால என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணினார். தானியேல் ஒரு அனாதை, அதனால நேரம் இருந்தது, அதனால ஜெபித்தார். அல்லேலூயா. தானியேல் அனாதையா? இல்லை. வேலை வெட்டி இல்லாத ஆளு, அதனால ஜெபம் பண்ணார். காடு கரைக்கு போய் வேலை செய்ய தெரியாத ஆளு, அதனால ஜெபம் பண்ணார். வீட்டாளு, அதனால ஜெபம் பண்ணார். படிப்பறிவு இல்லை, அதனால என்ன பண்ணார்? சும்மா வாயை உளறிக்கிட்டு இருப்போம், அதை செஞ்சுருக்கிறாரு. பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா, காலேஜ் இருந்தால் போயிருப்பார், ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். சும்மா இருக்கிற வெட்டியாளு, அதனால அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார்? அப்படிப்பட்ட ஆளா தானியேல்? பாருங்க, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே, வேண்டிக் கொள்ள தொடங்கி கொண்டிருக்கும் பொழுதே இந்த தானியேல் எப்படிப்பட்ட மனிதன் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த பாபிலோனுடைய அந்த தேசத்து அந்த ராஜா தன்னுடைய அரண்மனையிலே வேலை செய்யும்படியாய் ஆட்களை செலெக்ஷன் பண்ணுறான். அந்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆள் தனக்கு வேணும் என்று அவை தேர்ந்தெடுக்கிறான். பாருங்க, அந்த தகுதியில் வந்தவர் தான் இந்த தானியேல். தானியேலுடைய நண்பர்கள் 3 பேரும், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 பேரும். அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இந்த ராஜா செலெக்ஷன் பண்ணாராம். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு, எந்த ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் கை வெள்ளையா இருக்கும்,
காலு கருப்பாக இருக்கும், முகம் வெள்ளையாக இருக்கும், உடம்பு கருப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு உடம்பு வெள்ளையாக இருக்கும், ஒரு சிலருங்கள புள்ளி புள்ளியாக கருப்பாக இருக்கும். இது மாசு, கரை படிந்த சரீரம். ஆகவே உடம்புல அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளி, வெண்புள்ளி, அந்த புள்ளி, அந்த தழும்பு எதுவும் இருக்கக்கூடாது. பலாச்சலம் மாதிரி அப்படியே இருக்கணும். மாசு இல்லாதவர்களும் என்னங்க அழகு, ஆம்பளையிலே அழகாக இருக்கணும், அழகான பையன் இருக்கணும். ரைட்டா? பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்க? அழகான பையனை பாருங்கள் ஃபஸ்ட்டாக. பொண்ணு கொஞ்சம் அழகாக பாருங்கள். அந்த அழகாக பார்க்குறது தான் இளவா வந்து பிடிச்சிக்கிறது. வீட்டுக்கு இளவா வந்து மாறிடுது. ஆண்டவர் பாருங்க, இந்த தானியேல் எப்படிப்பட்ட ரூபத்தில் அழகாப்படுத்துகிறார் பாருங்க. அழகானவர்களும் சகல ஞானம், உலக பிரகாரமான கல்வி, ஆவிக்குரிய கல்வி, வேத பாடம், உலக பாடம், எல்லாவற்றிலும் அவங்க தேறினவர்களாக இருக்கணும். தேறினவர்களும் அறிவு, நல்ல அறிவில் சிறந்தவர்களும் பாருங்க, கல்வியில் நிபுணர், நல்ல எஜுகேட்டட், ஹை எஜுகேட்டட், நல்ல படிப்பாளியா இருக்கணும். பாருங்க, சும்மா ஒன்றும் அவங்கள தெரிந்தெடுக்கல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வியில் அவங்க நல்லா படிச்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஆளு தான் எனக்கு வேணும். அழகா இருந்தா பத்தாது, படிப்பு இருக்கணும். படிப்பு இருந்தால் பத்தாது, ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தால் பத்தாது, அவங்க மாசு இல்லாதவங்க இருக்கணும். கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை, ஆமா, கிட்டத்தட்ட இந்த 3ஆம் வசனத்தில் 6 விதமான தகுதி படைச்சவர் தான் இந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ. இன்னொரு தகுதி பார்த்தீங்கன்னா இதே 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 20ஆம் வசனம், 20, ஞானத்துக்கும் புத்திக்கும் சரித்தானோ எத்தனை மடங்கு? 10 மடங்கு. அவன் நாட்டில் இருக்கிற சோசியக்காரன், அவன் நாட்டில் இருக்கிற சாஸ்திரி, இவங்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தராயிருக்கணும். அல்லையே சொல்லுங்க. பாருங்க, இது ஒரு தகுதி. இன்னும் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் பாசிங்க. 2ஆம் அதிகாரம் 48. பின்பு ராஜா பெரியவனாக்கி அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும், ஆமா, கவர்னராக நியமிச்சுட்டான். 6 மாகாண நாடு தேசத்துக்கே கவர்னர் யாருன்னா தானியேல் தான். பாபிலோன்ல இருக்கிற அரண்மனையில் இருக்கிற ஞானிகளுக்கெல்லாம் பிரதான அதிகாரி அவன் தான், சீஃப் செக்ரட்டரி. அவனைத்தான் முதன்மை அதிகாரியாக ஆக்கிட்டாரு. சும்மா ஜெபிக்கிற மனுஷன் ஒரு சாதாரண ஆளா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டி வேலை பார்க்குறவங்க சும்மா இருக்கிறவங்க கிடையாது. நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது, ஆனால் ஜெபிக்க மாட்டோம். நிறைய நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க மாட்டோம். நான் சொல்ல விளங்குதா? ஆனால் தானியேல் கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான தகுதி, சரீர பிரகாரமான காரியத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்திலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாய் இருக்கிற எடுக்கப்பட்ட ஆட்களிலே இந்த தானியேலும் ஒருவனாய் இருந்திருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு அநேக வெகுமதியெல்லாம் கிடைச்ச பிறகு எதுக்கு ஜெபம்? நல்ல வேலை கிடைச்ச பிறகு ஜெபம் எதுக்கு? வேலை இல்லாத போதே ஜெபிக்க உங்களுக்கு மனம் இல்லை என்றால் கர்த்தர் வேலையை தர மாட்டார், முடிவு பண்ணிடுவார். மகனே, மகளே, உனக்கு வேலை இல்லாத பொழுதே ஜெபிக்காதவனாய் நீ இருந்தால், நீ வேலை கிடைத்தால் எப்படி ஜெபிப்பாய்? ஒரு கேள்வி போட்டுருவார். ஆண்டவரே, நான் வேலை கிடைக்காத நாளில் அழுது ஜெபித்தேன் ஆண்டவரே, சொல்ல முடியாது. என் குடும்பத்துக்காக ஜெபித்தேன் ஆண்டவரே, சொல்ல முடியாது. வேலை இல்லாத நேரத்தில், வேலை இல்லாத நாட்களிலே நீ என்னை தேட உனக்கு மனமில்லை என்றால், நான் நீ கேட்கிற காரியத்தை உனக்கு செய்தால் நீ என்னை எப்படி தேடுவாய்? ஜெபத்தினாலே கேட்பார்.
எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, ஐ எம் பிஸி. ஆண்டவருக்கே ஒரு டாட்டா சொல்லிட்டு ஓடிடும். இப்படித்தானே இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு அநேக விசுவாசி அப்படித்தானே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும். கொடுத்த பிறகு ஆண்டவரே இனி என்னை தேடாதீர்கள் ஆண்டவரே, நான் பிஸியாக இருக்கிறேன். குழந்தைக்காக ஜெபம் பண்ணினேன், குழந்தைய கொடுத்தீங்க, இனி நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன், உண்மை நோக்கி பார்க்க மாட்டேன். வேலைக்காக ஜெபம் பண்ணினேன், வேலை கொடுத்தீங்க, நான் வேலையை பார்ப்பேன், உண்மை தேட மாட்டேன், உண்மை பார்க்க மாட்டேன். வீடு இல்லாமல் இருந்தேன், வீட்டை கொடுத்தீர்கள், அந்த வீட்டை தான் அழகு பண்ணுவேன், வீட்டையே சுத்தம் பண்ணுவேன், உம்முடைய வேதத்தை நான் ஆராய மாட்டேன். தானியேல் அப்படி அல்ல, ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய தகுதியை பார்த்தோம், 8 விதமான தகுதி அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். அந்த 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன ஜெபம் பண்ணினான், அவன் செய்த ஜெபம் என்ன, அவன் வேண்டுதல் என்ன? ஹலோ, கொஞ்சம் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தானியேல் இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவன், எல்லாம் ஞானம், பியூட்டிஃபுல் மேன், அழகானவன், ஞானம் படைத்தவன், படித்தவன், கல்வி நிபுணர், எஜுகேட்டட், நல்ல எஜுகேட்டட், நல்ல வேலை, சீஃப் செக்ரட்டரி, முதன்மை அதிகாரி. இந்த நிபுகாத் நேச்சார் ஏதாவது சந்தேகம்னா தானியேலை கூப்பிடு, அவர் சொன்னா தான் அடுத்த நிர்வாகம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு தகுதி படைத்த தானியேல் செய்த ஜெபம் என்ன, அவன் வேண்டுதல் என்ன? பாருங்க, ஜெபம் எப்படி இருக்கணும்ன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு மாதிரியை தானியேல் கற்றுக் கொடுக்கிறார். ஏசப்பா வந்த பிறகுதான் சீசர் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது ஆண்டவரே, உம்முடைய கூட வர்றோம், நீங்கள் போகிற வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வர்றோம், நீ கிடைக்கிற நன்மையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது, எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிது, நாங்களும் நல்லா அனுபவிக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணு, போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவதுன்னு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் ஜெபத்தை புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுக்குறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவு என்கிற ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 900 ஆண்டுகளுக்கு முன்னே தானியேல் என்கிற ஒரு மனிதன் ஜெபம் பண்ணினான், வேண்டிக் கொள்ள தொடங்கினான், ஜெபத்துக்கு ஒரு வடிவத்தை கற்றுக் கொடுத்தான். எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், எப்படி வேண்டுதல் பண்ணணும், வேண்டுதல்ல என்னென்ன காரியத்தை வைக்கணும் என்பதற்கு நல்ல ஒரு பாடத்தை இந்த தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அதை பார்த்து ஒரு 15 நிமிடங்களை முடிச்சிருவோம். வேகமாய் என்னோடு கூட சேர்ந்து தானியேல் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அவன் பண்ணின ஜெபம் என்ன, அவன் பண்ணின வேண்டிக் கொண்ட வேண்டுதல் என்ன என்று ரெண்டும் பார்க்க போறோம். அவன் பண்ணின ஜெபத்திலே ஒரு 8 விதமான காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுகிறான். அவன் வேண்டிக் கொண்ட காரியத்திலே ஒரு 8 விதமான காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறான். 8 விதமான காரியத்துக்காக ஜெபம் பண்றான், 8 விதமான காரியத்துக்காக வேண்டிக் கொள்றான். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனை நோக்கி இந்த தானியேல் தன் முழங்காலை முடக்கி கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறோம், நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? அடிக்கடி என் அம்மாவை சொல்லுவேன், ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா காதில் கேட்டதுனால, ஆண்டவரே என் பிள்ளை வாழ்க்கை, ஒரு பிள்ளை வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குன்னா அது ஏன் பாவம்தான் ஆண்டவரே. எங்கள் அம்மா சொல்லி ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு பெற்றோர் உலகத்துக்கு பெற்று சொல்லுவாங்க, உனக்கு புத்தி இல்லைடா, உனக்கு அறிவு இல்லைடா, அதனால தான்டா உன் குடும்பம் அப்படி கிடக்குறா அப்படின்னு சொல்லுவான். உண்மைதானே? ஆனால் என் தாய் சொல்கிற காதில் கேட்டிருக்கேன் பலமுறை, ஒரு முறை அல்ல. அழுவாங்க, ஆண்டவரே என் 4வது பிள்ளை, 3வது பிள்ளை, 2வது பிள்ளை, 1வது பிள்ளை, 6வது பிள்ளை, 7வது பிள்ளை, 8வது பிள்ளை பேரை சொல்லி அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் ஒன்று இருக்குதுன்னா ஆண்டவரே அது ஏன் பாவம் தான் ஆண்டவரே, ஏன் கீழ்ப்படியாமல், ஏன் முரட்டுக்கணும், ஏன் திமுரு, ஏன் அக்கிரமம், ஏன் பிடிவாதான், ஒவ்வொன்றா சொல்லி அவங்க அழுது இருக்கதை நான் பார்த்துருக்கிறேன். நான் போய் நிப்பாட்டியம்மா, அவங்களுக்கு புத்தி இல்லைம்மா, அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலம்மா, சர்ச்சுக்கு போகிறாங்கம்மா, நீங்கள் ஏன் போட்டு அழுகிறீங்கன்னு. இல்லைப்பா, அது உனக்கு தெரியாது, அது உனக்கு தெரியாது. நான் செய்த பாவம் என் சந்ததியை பிடிச்சிருக்கு.
நான் ஆண்டவர்கிட்ட அதுதான் அழுகிறேன். என் கண்ணை மூடுறதுக்குள்ளே அதை சரியாக்கி நான் பார்த்துடணும், அதுக்காகத்தான் நான் அழுகிறேன்மா. என் கண்ணை மூடுறதுக்குள்ளே நான் அழுதுறணும். நான் மூடின பிறகு ஜெபம் பண்ண முடியாது. கண்ணை மூடின பிறகு நான் துதிக்க முடியாது. அதுக்குள்ளேயே நான் ஜெபத்தினால ஆண்டவரோடு உறவாடி சரி பண்ணிடுவேன். அந்த நம்பிக்கை இருந்துச்சு. பேரை சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் உணர்ந்து கொண்டேன், ஓஹோ, அடுத்தவங்க வாழ்க்கைக்காக தாய் கண்ணீர் வடிக்கிறாங்களே. இன்னைக்கு எந்த தாய் அப்படி எழுது ஜெபம் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எந்த தகப்பன் அப்படி போய் ஜெபம் பண்ணுறவங்க பார்த்துருக்கிறீங்க? தூண்டி விடுற தகப்பன் இருக்கிறாங்க, தூண்டி விடுகிற தாய் இருக்கிறாங்க, தீமையான காரியத்துக்கு துன்மார்க்கமான ஆலோசனையை சொல்லுகிற தாய் தகப்பன் மாமன் மாமியார் இருக்கிற காலங்கள் இது. ஆனால் போய் அழுது என் பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லையே, அதுக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தானியேலுடைய ஜெபத்தினுடைய அந்த காரியத்தில் 8 காரியத்தை சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நானும் என் சந்ததியாரும் என் முற்பிதாக்களும் ஆண்டவரே, எங்கள் ஜனங்களும் எங்களை ஆளுகை செய்த ராஜாக்களும் எங்களை ஆளுகை செய்த எங்களுக்கு போதித்த எங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று உள்ளதை உள்ளவாறு சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தானியேல் கற்றுக் கொடுக்கிறான். மூடி மறைக்கலை, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு, ஆண்டவரே அவனை போல இல்லை, அவங்கள போல இல்லை ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறேன், நான் டயத்துக்கு சர்ச்சுக்கு போகிறேன், நான் நிறைய தர்றேன் ஆண்டவரே, நல்லா பாடுறேன் ஆண்டவரே, அவங்களுக்காண்டி நல்லா உடுத்துறேன் ஆண்டவரே, அதுக்காய் சோத்துறேன் ஆண்டவரே, அவங்கள போல இல்லைப்பா, அவங்க கருப்பாக இருக்கிறாங்க, நான் வெள்ளையாக இருக்கிறேன், அதுக்காய் சோத்துறோம், அவங்க சரியாக நடக்கலை, நான் நல்லா நடந்து போகிறேன், அதுக்காய் சோத்துறோம். அப்படி எடை போட்டு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. தானியேல் தனக்காகவும் தன் சந்ததிக்காகவும் தன்னை ஆளுகை செய்த ராஜாக்களுக்காகவும் அவனை வழிநடத்தின பழி செலுத்தின ஆசாரியர்களுக்காகவும் வாழ்ந்த குடும்பத்துக்காகவும் நகரத்துக்காகவும் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை தான் அந்த முதல் பகுதி 8 காரியத்தை பார்க்க போகிறான். முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, முதல்ல என்ன படிக்கிற 1 முதல்ல என்ன பண்ணுறான்? பாவ அறிக்கை பண்ணுறான். இன்னைக்கு பாவ அறிக்கை யார் பண்ணுறா? பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே தான் போட்டு பழகிட்டோம். அவர் வீட்டுக்காரர் சரியில்லைப்பா சார், நான் நல்லாத்தான் இருக்கிறேன், அவர் சம்பாரிச்சு என் கையில் கொடுத்தா எதுக்கு இப்படி பிரச்சனை வருது, அவர் வீட்டுக்கு சரியாக வரமாட்டாரு, அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளை என்னான்னு கவனிக்க மாட்டார், அதனால தான் சண்டை. அந்த ஐயாவை கேட்டால், அந்த ஒழுங்காக வீட்டு வேலையை பார்த்தா எதுக்கு பிரச்சனை வருது? பொழுதனைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், பொழுதனைக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், நான் எங்கேயாவது ஹாஸ்டலுக்கு போயிடுறேன், எங்கேயாவது நான் போயிடுறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுறேன் இப்படின்னு சொன்னால் வீடு உருப்படுமா பாஸ்டர்? நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர். என் பொண்டாட்டியை பார்த்து மனைவியை பார்த்து கேளுங்க. பாவ அறிக்கை பண்ணுறான் பாரு. முதலாவது, ஆண்டவரே என் தவறு, நான் ஒழுங்காய் குடும்பத்தை நடத்துகிற கோணம் எனக்கு இல்லை, அதில் நான் கவனம் செலுத்தாதனால வந்த விளைவு ஆண்டவரை இன்னைக்கு சொல்ல முடியுமா? பாவ அறிக்கை பண்ணுகிறான். முதலாவது எடுத்த உடனே அந்த பாவ அறிக்கையில் அவன் சொன்ன வசனங்களை நம்ம பார்க்கலாமா? ஆமாம், வாசிங்க. தொடர்ந்து அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனம். நாங்கள் பாவம் செய்து, 2வது எப்படி இருந்தோம்? அக்கிரமக்காரராய் செஞ்சதெல்லாம் அக்கிரமம். வீட்டுக்கார கண்டிக்கிறது இல்லை, மனைவி இஷ்டப்பட்டு செலவழிக்குது, மனைவியை போய் என்னான்னு கேட்கறது இல்லை, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. பிள்ளைகள் பணத்தை ஏமாற்றி வாங்குறாங்க, எதுக்கு என்னான்னு கேட்கறது இல்லை, அதனால் பிள்ளைகள் சீர்கட்டு போய் தன் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க, குடிக்கவும் வெறிக்கவும் அவங்க இஷ்டத்துக்கு தெரியுறாங்க. ஏன்? நிர்வாகம் பண்ண தெரியாததுனாலே. அந்த நிர்வாகம் பண்ணுகிற வேத ஆலோசனை வருகிற பொழுது அது கீழ்ப்படியாதபடியினாலே, ஒப்பு கொடுக்காதபடியினாலே அக்கிரமம் செய்தோம். 2வது. 3வது, துன்மார்க்கமாய் நடந்தோம். சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கமாய் நாங்கள் நடந்தோம். நல்லவங்க சொல்லுகிற ஆலோசனை எங்களுக்கு பாவக்காயை போல இருந்தது, துன்மார்க்க சொல்லுகிற ஆலோசனை எங்களுக்கு ஒரு அல்வாவை போல இருந்தது. உன் குடும்பத்தை 2ஆக உடை,
சரி செய்து விடுகிறேன். உன் பிள்ளைகளை வீட்டை விட்டு துரத்தி விடு, ரைட்டு செய்து விடுகிறேன். உன் பிள்ளைகளோடு வாழ்க்கையை முடித்து விடு, செய்து விடுகிறேன். உனக்கு வருகிற வருமானத்தை புருஷனுக்கு தெரியாமல், அந்த வீட்டாருக்கு தெரியாமல் கொள்ளையடித்து வை, செய்து விடுகிறேன். துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கெல்லாம் நாங்கள் நடந்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம். அடுத்து என்னாகும்? கலகம் பண்ணினோம். எங்கள் வீட்டில் கலகம்தான். என்னைக்கும் அப்பாவும் மகனும் முகம் கொடுத்து பேசினதே கிடையாது. தாயும் மகளும் முகம் கொடுத்து பேசினதே கிடையாது. எல்லாம் எலியும் பூனையுமாத்தான், எல்லாம் நரியும் சிங்கமுமாத்தான், எதிரும் புதிருமாகத்தான் இருந்தோம். கலகம் பண்ணினோம். 4வது. 5வது, உம்முடைய நியாயங்களை வெட்டி என்ன பண்ணோம்? அகன்று போனோம். உம்முடைய நியாயங்களை, நீங்கள் சொன்ன நியாயங்களெல்லாம் நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம். அதுக்கெல்லாம் கேட்க நேரம் இல்லை பாஸ்டர். ஆமாம், நாங்கள் இதுதான் எங்களுக்கு பிஸி. இப்போ உம்முடைய நியாயங்களை விட்டு நாங்கள் அகன்று தள்ளி போயிட்டோம். 6ஆம் வசனம் பிற்பகுதி வாசிங்க. உம்முடைய ஊழியக்காரருக்கு, கடைசி வார்த்தை, செவி கொடாமல் போனோம். 6வது வார்த்தை, உம்முடைய ஊழியக்காரருக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. யோனா கத்ரா, இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், கேர்ஃபுல், யூ ஆர் கேர்ஃபுல் சொல்லி பார்த்தான். ஆனாலும் 40 நாளாவது, ஊராவது, கவிழ்க்கப்பட்டு போவதாவது இதெல்லாம் நடக்காது. யோனா, நீ எங்கிட்டாவது போனா நல்லதுரான்ட்டான். போய் சேர்றாங்கிட்டாவது, எங்களுக்கு சொல்லாதரான்ட்டான். நம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? செவி கொடாமல் போகணும். 11ஆம் வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் ஒரு நியாய பிரமாணத்தை மீறினோம். நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நாங்கள் மீறினோம். இந்த கற்பனையை விட்டு, நியாயத்தை விட்டு அகன்று போனோம், நியாய பிரமாணத்தை விட்டு மீறிட்டோம். அடுத்து என்ன வசனம் வாசிக்கிறீங்களா? அடுத்த அந்த வசனத்தில் வாசிக்க. 16ஆம் வசனத்திலே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாமல், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நாங்கள் அகன்று போயிட்டோம், நாங்கள் விலகியும் நாங்கள் போயிட்டோம். ஒரு 8 விதமான காரியத்தை அங்கே தன்னுடைய ஜெபத்தில் தானியேல் அப்படியே சொல்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம் ஆண்டவரே. அதுதான் 8 காரியம். அதன் விளைவு என்ன என்பதையும் இந்த தானியேல் சுட்டி காட்ட மறக்கவில்லை. இதனால் என்ன விளைவு, 8 விதமான காரியத்தை நாங்கள் செஞ்சதுனால என்ன விளைவு என்பதை அவன் சொல்லுகிறான். நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும். என்னென்ன சொல்கிறான்? நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும். வாசிங்க, எல்லாம் வாசிங்க. நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் என்னோ வெட்கத்துக்குரிய, வெட்கப்பட்டு தலை உணிகிற அளவுக்கு ஆயிட்டோம். வெட்கப்பட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வெட்கப்பட்டு போனோம்னா 8 விதமான காரியத்தை நாங்கள் அறிக்கை பண்ணவே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க வேண்டிய, சுகமாக இருக்க வேண்டிய எருசலேமில் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் அடிமை ஸ்தனமாகிய பாபிலோனில் கிடக்கிறோம். எனக்கு நல்ல போஸ்டிங் தான், அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் என்பதல்ல. எனக்கு மாதத்தில் நல்ல வருமானம் வருது, ராஜா வெகுமதி கொடுத்துருக்கிறாரு, உடம்பு நல்ல அழகாக இருக்குது, நான் நல்ல சமர்த்தனாக இருக்கிறேன், நல்ல படிச்சிருக்கிறேன், நல்ல எல்லா காரியத்திலும் ஞானத்தில் பெரியவனாக நான் இருக்கிறேன், உடம்புல எந்த ஒரு கரை இல்லை, அதனால நான் பாட வேண்டியதில்லை, நான் ஜெபிக்க வேண்டியதில்லை, நான் கை தட்ட வேண்டியதில்லை. ஹலோ, தானியேலை போல நீங்கள் இருந்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு 8 விதமான காரியத்தில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் நான் சொன்ன மாதிரி அல்லையே சொல்ல வேணாம், வீட்டில் போய் ஜெபம் பண்ண வேணாம், வாயை திறக்கவே வேணாம், நடக்கிறது நடக்கட்டும், எம்பிரான் தயவில் நடக்கட்டும் அப்படின்ட்டு அமைதியாக விட்டுருங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒன்றுமே. சர்ச்சுக்கு வாங்க, உட்காருங்க, சோத்திர சோத்திர சோத்திரம், அல்லேலூயா 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 சோத்திர சோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியம் போயிட்டு வர பாஸ்டர், அப்படியே போகலாம் வரலாம். ஓகேவா?
தானியேலை போல அந்த 8 விதமான காரியம் எனக்கு இருக்கு பாஸ்டர் அப்படின்னா நீங்க போங்க. அந்த 8 விதமான தகுதியில் உங்க டிக் பண்ணிக்கிங்க, எது எதுலாம் நீங்க இருக்கிறீங்க பாருங்க. அப்ப 8 விதமான தகுதியுள்ள தானியேலே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்படுவானானால் நீங்களும் நானும் ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேண்டிக் கொள்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த தானியேல் பாவ அறிக்கை 8 விதமான காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணினா அந்த 8 விதமான காரியத்தை செய்ததுனால இப்ப நாங்க எதுல இருக்கிறோம்? வெட்கத்துக்கு உரியவர்களானோம்ங்கிறார். இன்னொரு வசனம் 16ஆம் வசனம் கடைசி வார்த்தை வாசிக்கலாமா? எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். வெட்கத்துக்குரியவனானோ நிந்தையானவளாக இருக்க. நிந்தை எங்க மேல இருக்குது. நாங்க நிந்தையை சுமந்து கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுமக்க வேண்டிய நாங்க, நன்மையை சுமக்க வேண்டிய நாங்க, சந்தோஷத்தை சுமக்க வேண்டிய நாங்க, சமாதானமாய் வாழ வேண்டிய நாங்க இன்னைக்கு எதை சுமக்கிறோம்? நிந்தையை சுமக்கிறோம். என்ன நிந்தை? அவருக்கு என்ன வேலை? சர்ச்சுக்கு போறாரு, பொண்டாட்டி வச்சு வாழ தெரியுதா? அந்த அம்மா சர்ச்சுக்கு போகுது, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியுதா? வீட்டுக்காரோட வாழ தெரியுதா? குடும்பத்தை நடத்த தெரியுதா? பேருக்கு சர்ச்சுக்கு போறாங்க ஐயா சொல்றாங்களே, சொல்ல நிந்தை. சும்மா பேருக்கு போறாங்க ஐயா. இந்த நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹலோ, உண்மையா பொய்யா? தானியேல் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஜெபத்தை பண்ணிட்டார். ஆண்டவரே, இதனால நாங்க இன்னைக்கு எங்க நல்ல வாழ்க்கையை விட்டு போட்டு இன்னைக்கு அடிமை வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு போட்டு சஞ்சலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சிங்காரமான வாழ்க்கையை விட்டுட்டு சீரழிகிற வாழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மேடானத்தில் இருக்க வேண்டிய நாங்கள் இன்னைக்கு பள்ளத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உயர்வில் இருக்க வேண்டிய நாங்கள் இன்னைக்கு நாங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். சிரித்து கொண்டிருக்க வேண்டிய நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். பாடக்கூடிய நாங்கள் இன்னைக்கு பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள பதிலையும் அவர் சொல்லிட்டார். எங்களுடைய நிலைமை, எங்கள் விளைவு இதனால் என்ன வந்தது என்பதை சொல்கிறார். கடைசியாக தானியேலுடைய வேண்டுதல் என்னென்ன வேண்டிக் கொண்டான். ஏன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 23 அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதேன்னு போட்டிருக்கு. அப்போ தானியேல் என்ன வேண்டுதல் பண்ணினான்? என்னோடு வந்து வாசிக்கலாமா? 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17 கடைசி வார்த்தை, ஆண்டவரே உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணு. கருத்து போயிட்டோம். எங்கள் வாழ்க்கை கரியாக கிடக்குது. எங்கள் வாழ்க்கை அடுப்பங்கரியா போச்சு, அட்டை கரியா கிடக்குது. ஆண்டவரே, இருள் அடைஞ்சு கிடக்குது. உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணும். இதான் வேண்டுதல். ஜெபத்தில் 8 விதமான பாவ அறிக்கையை பண்ணுனா, வேண்டுதல்ல எங்களுக்கு இந்த காரியத்தை நீ செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நீர் எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணணும். எங்கள் வாழ்க்கை இருட்டாக போய்விட்டது, இருண்டு கிடக்கிறது, ஒளி இல்லாமல் இருக்கிறது, கருத்து போயிருக்கிறது. நீர் உம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற பொழுது நாங்கள், எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் பிரகாசமாவோம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துட்டீங்களா என்ன சொல்லணும்னு? அல்லேலூயா நாம தான் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு எப்போ வந்துடும்னா, வெளியே இருந்து ஊழியக்காரங்க வந்துட்டு அவங்களும் நல்ல அழகாய் பிரசவம் பண்ணி கொடுக்கும் போது அல்லேலூயா ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா அப்படின்னு சொன்னாருன்னா, அப்படி உட்காந்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஆசீர்வாதமே வேணாம், எங்களுக்கு ஒன்றும் வேணாம், இப்படியே அந்த இளவு கிடக்கட்டும், அந்த குடும்பம் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவரை முடிவு பண்ணிடுவார். இவங்க எதையுமே நன்மையை விரும்பாத விசுவாசிகள், ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள், நல்ல எதிர்காலத்தை விரும்பாதவர்கள், ஒளியை விரும்பவில்லை எங்களை முடிவு பண்ணிடுவாங்க. ரைட்டா? அவங்க வார்த்தையை அங்கீகரிப்பது உங்கள் வாயிலிருந்து வருகிற அல்லேலூயா என்கிற பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். 2வது 18ஆம் வசனத்தில், என் தேவனே உடைய செவியை சாய்த்து கேளுங்கப்பா,
நான் சொல்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டு கிரம காணமா கேட்குது. அப்படியா அப்படியா போயிட்டா பாதகத்தி, பானையும் தூக்கிட்டு போயிட்டாளா, சொர்க்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டாளா சண்டாளி அப்படின்னு என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நாங்கள் சொல்கிற கதையை கேட்டு செவியை சாய்த்து கேட்டார்கள். ஆனால் உம்முடைய செவியை சாய்த்து கேளுங்கப்பா என் நிலைமைய, என் சூழ்நிலைய. பாருங்க, வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதல். ஏன்னா எபேசியர் 3:20 நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிற அவர் செவியை சாய்த்து கேட்கணும், அவர் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணணும் நம்ம மேலே, நம்ம குடும்பத்து மேலே. ரெண்டாவது, உங்களுடைய செவியை சாய்த்து என் பாடுகள், என் பிரச்சனை, என் ஜெபம், என் வேண்டுதல், என் விண்ணப்பத்தை ஆண்டவரே நீ கேளுங்கப்பா என்று வேண்டுதல் பண்ணுகிறான். மூன்றாவது, உம்முடைய கண்களை திறங்க ஆண்டவரே. கண்ணை மூடிக்கிறாதீங்கப்பா. இன்னைக்கு கண்ணை மூடி இருக்கிற சாமியை பார்க்க கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அந்த சாமி என்னைக்கு கண்ணு திறக்க போதோ. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கண்ணு மூடி இருக்கிற சாமியை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாய் போடுறான். ஆண்டவர் அன்னைக்கு கண்ணை மூடிட்டார். இன்னைக்கு ஏன் இப்படி கண்களை மூடின மாதிரி தெய்வத்தை உண்டாக்கியிருக்கிறான்? அன்றைக்கு தானியேல் காலத்தில் தேவன் கண்ணை மூடிக்கிட்டார். ஓஹோ, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இல்லாட்டி கடவுள் கண்ணை மூடிக்கிறவாரியா பாரியா, கடவுள் மூடி உட்காந்துருக்காரியா, அப்படியே ஒரு சிலையை உண்டாக்கியா, சாமியை உண்டாக்கியா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாமியை உண்டாக்கிட்டான். நம்ம தேவன் தான் கண்ணை மூடிக்கிட்டார். தேவன் தான் கண்ணை மூடிக்கிட்டார். ஆண்டவரே நீ கண்ணை திறந்து பார்த்தா தான் எங்கள் நிலைமையை பார்க்க முடியுமாப்பா. நீ கண்ணை மூடி இருந்தால் எங்கள் நிலைமை எப்படி நமக்கு தெரியும்? இப்படி கண்களை திறந்து பாருங்கப்பா. நாலாவது, எங்கள் பாலிடங்களையும் நாமும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார். நாங்கள் வாழ்கிற வீடு, எங்கள் தொழில், எங்கள் வருமானம், நாங்கள் வாழ்கிற இடம், இதெல்லாம் நீங்கள் பாருங்கப்பா. எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு பாருங்கள். என் குடும்பம், நான் வாழ்கிற இடத்த பாருங்கள். என் சூழ்நிலையை நீங்கள் பாருங்க ஆண்டவரே. இதெல்லாம் பார்த்தா தான் நான் எப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கிறேன்னு உமக்கு தெரியும். நீங்கள் பார்க்காட்டி தெரியாது. கண்ணை திறந்து பாருங்கள். உங்களுடைய செவியை சாய்த்து கேளுங்க. உங்களுடைய முகத்தை அப்படியே எங்கள் மேலே பிரகாசமாக லைட்டு டார்ச் அடித்த மாதிரி உன் முகத்தை அப்படியே எங்கள் மேலே காட்டுங்கப்பா. எங்கள் முகம் கருத்து போயிருக்குது, வெக்கப்பட்டிருக்கிறோம், நிந்தைக்குள்ளே இருக்கிறோம், அவமானப்பட்டிருக்கிறோம் சாமி. இதுதான் தானியேலுடைய ஜெபம். உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறான். அடுத்து நான் பண்ணுகிற ஜெபத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாங்களா? வாசிக்கலாம். தொடர்ந்து 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும். 5வது என்ன சொல்றாரு? ஆண்டவரே கேளும். ஆண்டவரே நீ கேளுங்கப்பா. காதை மூடிக்கிட்டீங்கப்பா. நீங்க கொஞ்சம் ப்ளீஸ், நீங்க என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? நீங்க எபேசியர் 3:20 சொல்லியிருக்கிறீங்க, என் வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கும் செவி கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்க, பதில் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதிகமாய் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, மிகவும் அதிகமாய் செய்வேன் வேற சொல்லியிருக்கிறீங்க. அப்பா என் வேண்டுதலை கேளுங்கப்பா, என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கேளும். அடுத்து 6வது, ஆண்டவரே மன்னியும். மன்னிச்சிருங்கப்பா. 8 விதமான காரியத்தில் நாங்கள் பாவம் செய்தோம், கலகம் பண்ணினோம், துன்மார்க்கமாய் நடந்தோம். எங்களுடைய ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுக்கல. அவர் எப்படி அப்படி சொல்லலாம், அவர் எப்படி இப்படி பேசலாம், அவர் எப்படி டயத்துக்கு வாங்கன்னு சொல்லலாம், காணிக்க கொடுங்கன்னு எப்படி கேட்கலாம், அவர் இஷ்டத்துக்கு இப்படி பேசலாம். அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஊழியக்கார வார்த்தைக்கு எதிர்த்து தான் நாங்கள் நின்னோம். கீழ்ப்படுகிற அந்த கோணம் எங்களுக்கு வரலாம் ஆண்டவரே. அதை ஒத்துக்கொள்கிறான் பாருங்க. ஆண்டவரே நீர் மன்னியும். என்ன பண்ணுங்க, அந்த கோணத்தை விட்டு மன்னிங்க, அந்த காரியத்தை எங்களை மன்னிங்க. அப்புறம் 7வது, ஆண்டவரே கவனிங்கப்பா. நீ கவனிங்க. ஆசிரியர் 40 மாணவர்கள் இருந்தாலும் 50 மாணவர்கள் இருந்தாலும் அவருக்கு 2 கண் இருந்தாலும் 50 மாணவரையும் அப்படியே கவனிச்சிருவார். ஒரு பள்ளிக்கூடத்து வகுப்புடைய ஆசிரியர் 50 மாணவர்களை 2 கண்ணால் அப்படி எவன் சேட்டை பண்ணுறான், எவன் தரையை நோண்டுறான், எவன் கிறுக்கிறான், எவன் அடுத்தவனை அடிக்கிறான், எவன் படிக்கிறான், எல்லாவற்றையும் 2 கண்ணால் 50 பேரையும் அப்படியே வினாடி வினாடியாக என்ன பண்ண கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவரே நீ கவனிச்சாதான் சரிப்படுத்த முடியும். நான் குடும்பத்தை கவனித்து பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றும் சரிப்பட்டு வரலை. நான் இல்லாத நேரத்தில், வீட்டை வெளியே போன நேரத்தில் எங்கள் வீட்டில்
சண்டை சச்சரவு கலகம் பிரச்சனை. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா இங்கே மாமியா ஒரு கதை சொல்கிறா, மருமக ஒரு கதை சொல்கிறா, பொண்டாட்டி ஒரு காரியம் சொல்கிறா, பிள்ளை அப்பா கதையை கேட்டிங்களா, இன்றைக்கி அம்மா செஞ்சதை கேட்டிங்களா, இங்கே மகன் ஒரு கதை சொல்கிறான், மகன் வந்து இன்றைக்கி அப்பா செஞ்சதை கேட்டிங்களாப்பா, இங்கே என்ன பண்ணுறான் ஒரு கதையை சொல்கிறான். எத்தனை தான் தீர்க்கிறது? நான் என் குடும்பத்தை கவனிக்க முடியல. ஆண்டவரே நீர் கவனியும். பாக்கிடா, குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பொறுப்பு தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை தானியேல் நன்றாய் உணர்ந்து கொண்டான். தானியேல் அறிந்து கொண்டான். என்னால் கவனிக்க முடியவில்லை, எல்லாவற்றையும் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே, ஆனால் நீர் கவனித்தால் அது நன்றாக இருக்கும். நீர் என் பாவத்தை மன்னித்தால் அது சரியாக மாறிவிடும். நீர் என் ஜெபத்தை கேட்டால் எனக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எட்டாவது காரியமாய் என்ன சொல்கிறான் பாருங்க. என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக தாமதியாமல் எனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடுதலையை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அதன் காலத்திலே நீ தாமதியாமல் செய்யும். வேண்டுதல்ல ஒரு 8 காரியம், அறிக்கையிடுதலில் ஒரு 8 காரியம், பாவ அறிக்கையில ஜெபம் பண்ணுகிறதுல ஆண்டவர் சமூகத்தில் இந்த 9வது. அதனால தான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த 4வது வசனத்திலிருந்து இந்த 19 வரைக்கும் உங்களுக்கு படிக்க சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர் படித்தீங்கன்னு கேட்டால் கரங்களை உயர்த்தப்படாது. ஏன்னா உண்மையாக வீட்டில் போய் படிச்சிருக்க மாட்டீங்க. 100க்கு 100 நான் சொல்ல முடியும். ஒரு ஊழியக்காரன் ஒரு வேத பகுதியை குறித்து கொடுத்தாச்சுன்னா உடனே போய் வீட்டில் போய் என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிச்சிடணும், தியானிக்க ஆரம்பிச்சிடணும். வசனமாய் அங்குலமாய் அதை தியானிக்க நம்முடைய அறிவு, நம்முடைய அறியாமை, நம்முடைய புத்தியினம், நம்முடைய கவனமின்மை, நம்முடைய எல்லா விதமான அக்கறையின்மை, இதுக்கெல்லாவற்றின் தேவன் தொடர்ச்சி எரிஞ்சிருவார். அல்லேலூயா. எப்படி நேபுகாத்நேச்சார் மாசு இல்லாதவங்களை எழுப்பி செலெக்ஷன் பண்ணாரோ அதே போல கர்த்தர் மாற்றிடுவார். 8 விதமான காரியத்தை தானியேல் வேண்டுதல் பண்ணுகிறான். எபேசியர் 3:20 படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை, அதிகமான உதவிகளை, அதிகமான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இதுவரை எந்த காரியம் உங்கள் வீட்டில் நடைபெறாமல் தடைப்பட்டு இருக்கிறதோ, எந்த ஒரு விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல், எந்த ஒரு காரியங்கள் அது நிறுத்தப்பட்டிருக்கிறதோ, அது உடைக்கப்பட்டிருக்கிறதோ, அது சஞ்சலமாய் இருக்கிறதோ, எந்த ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை வதைத்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் உங்கள் மனதை பாதித்து உங்களை உணர வைத்து கொண்டிருக்கிறதோ, தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, உங்களை புலம்ப வைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் தருவார். ஆண்டவரே, இவ்வளோ பணம் போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரே, தொழிலை ஆரம்பிச்சுட்டேனே அப்பா, நான் மீண்டுருவேனா? என் குடும்பத்தை நடத்திடுவேனா? வருமானத்தை எடுத்து போட்ட பணத்தை நான் எடுத்துருவேனா? அந்த சந்தேகத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் எங்கே சேர்க்கணும், எங்கே படிக்கணும், என்ன செய்யணும் என்பதை தேவன் அழகாய் காரியத்தை கைகூடி வர பண்ண ஆரம்பிச்சிருவார். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. குறைந்த வருமானத்தோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களா? குறைந்த வருமானத்தோடு குடும்பத்தை நடத்துகிறீர்களா? தானியேல் ஜெபத்துக்குள்ள நீங்க வாங்க. இந்த தானியேல் ஜெபத்தை ஒரு 3 நாள் கருத்தரங்க மாதிரி போட்டால் தான் இந்த ஜெபத்தை அழகாய் நடத்தி முடிக்க முடியும். காலை மதியம் இப்படியே போட்டால் என்ன பண்ணலாம்? இந்த 9வது அதிகாரத்தை அந்த ஜெபத்தினுடைய கிட்டத்தட்ட 18 காரியங்களை இன்னும் ஆழமாய் 66 புத்தகங்களுக்குள்ள போக முடியும். பெரிய பாடம் இது. ஆனால் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் சுருக்கமாய் சொல்லியிருக்கிறேன். தானியேல் ஜெபத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. வீட்டில் தனியாக முழங்கால் படிட்டு பக்கத்து மற்றவங்கள்ட்ட பக்கத்து வீடுக்காட்ட போய் தேவையில்லாத குடும்ப காரியத்தை சொல்லி புலம்புகிறதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் தானியேலை போல ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். வேண்டுதல் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் நம்முடைய வேண்டுதலுக்கும் நம்முடைய நினைவுக்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர், அதிகமாய் செய்ய வல்லவராய் அவர் இருப்பார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் வாசி முடிக்கலாம். 23ஆம் வசனம் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பதில் கிடைச்சிருச்சுப்பா.
நீ முழங்கால் போட்டு தலையில முக்காட போட்டு ஏசப்பான்னு உன் கண்ணில் கண்ணீர் விழுந்து உன் மருமகளுக்காக, மகளுக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, உன் பிள்ளைகளுக்காக, அவங்க வருமானத்துக்காக, அவங்க தொழிலுக்காக நீ எப்பொழுது நீ தலையில முக்காட போட்டு, ஆண்களே நீங்க முழங்கால் போட்டு கதவை அடைத்து கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்களோ உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் வரும் வரும் வரும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும், நான் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிற ஒரே ஒரு கடவுள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன்தான். அதுக்கு தானே இவ்வளவு பாடுபட்டு காலையில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வர்றீங்க? பாஸ் வைவாருன்ட்டு வர்றீங்களா? அல்லது பொழுதுபோகலன்னு வர்றீங்களா? காசு நிறையா இருக்கு பாஸ்டர், அதனால நான் பஸ்ஸில் போலான்ட்டு வந்தேன் பாஸ்டர் ஜாலியா, அதனால வர்றீங்களா? வராட்டி ஒரு மாதிரி நினைப்பாங்க பாஸ்டர், அதனால வந்தீங்களா? சஞ்சலம் மாற்றப்படணும், துக்கம் மாற்றப்படணும், தடைகள் உடைக்கப்படணும், பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கணும், கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறணும், நம்முடைய சாம்பல் சிங்காரமாய் மாறணும், அழுகை ஆனந்தமாய் மாறணும். அப்படியே முழங்கால நின்று, முழங்கால எல்லாம் அப்படியே கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போதே, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, ஆன்சர் கிடைச்சிருச்சு. நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்குதா? கொஞ்சம் சிந்திங்க. போய் நான் சொன்னது 8 காரியத்தை திரும்ப திரும்ப இந்த வாரத்தில் இந்த 9ஆம் அதிகாரத்தை அப்படியே பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து பாருங்க. தயவுசெய்து நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு காரியத்தில் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இருக்க, செலவு ஆகும். ஆமாம், பிரதர் சொன்னார் கடந்த வாரம் பாஸ்டர் தொழில் நல்லா ஓடுது பாஸ்டர், நல்லா ஓடுது, பணம் டெய்லி என் கையில் வருது, ஆனால் கடைசியில் பார்க்குறேன் கையில் நிற்க மாட்டேது. பணம் வர்ற மாதிரி என் கைக்கு வருது, ஒன்றும் நிற்க மாட்டேது, கடனில் தான் நிற்கிதுங்கிறார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன், ஒரே ஒரு காரணம். ஞாயிற்றுக்கிழமை நாள் கர்த்தருடைய நாள். அன்னைக்கு ஒரு நாள் வருமானத்தை இழக்க முடியுமா? 6 நாள் வருமானம் உங்களுக்கு மொத்தமாக வேணுமா? ஒரு நாள் வருமானம் வேணுமான்னு கேட்டேன். எனக்கு 6 நாள் வருமானம் வேணும்னாரு. அப்போ அந்த ஒரு நாள் வருமானத்தை நிப்பாட்டுங்கன்னு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு தான் எனக்கு வண்டி கூப்பிடுறாங்க, அன்னைக்கு தான் எனக்கு வருமானம் வருதுங்கிறார். அதனால் அந்த கையில் நிற்கிறது நிற்காமல் போகிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம். இந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாயிரும். அந்த ஒரு நாள் தான் பாஸ்டர் அதிகமாக வருதுன்னாரு. அப்போ 6 நாள் வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க, விட மனசு இல்லைன்னீங்க, நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள், ஒரு நாளாக வேணால் விட்டு கொடுத்துறேன்னீங்க. ஆனால் விட்டு பாருங்கன்னா செய்வதற்கு முடியலை. 9ஆம் அதிகாரத்தை போய் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிக்கிறீங்க. போன வாரம் படிச்சிருக்க மாட்டீங்க, கொடைக்கானலுக்கு வந்ததுனால இந்த வாரம் திரும்ப 9ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்து, ஆண்டவர் இந்தந்த காரியத்தை நடந்திருக்கிறேன். என்னை பெற்ற தாய் எனக்கு துன்மார்க்கமான ஆலோசனை சொல்லிக் கொடுத்தாங்க, என்னை பெற்ற தகப்பேன் எனக்கு துன்மார்க்கமான காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. நான் வாக்கப்பட்டு போன இடத்துல என் மாமனார் மாமியார் என்னை இந்தந்த இடங்களை என்னை அவமானப்படுத்தினாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல இந்தந்த இடத்துல எனக்கு பல தொல்லைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. என் தொழிலுக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய் இதெல்லாம் நான் சந்தித்தேன். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஏதாயிலும் குறைவாக இருந்தால் மன்னியும் மன்னியும் என வாசித்தோம் இல்லையா? 9ஆம் அதிகாரம் 19 ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடும், கவனியும் என்பது போல தேவ சமூகத்தை தாழ்த்து கொடுக்க எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? உம்மை நோக்கி பார்க்கின்றே. அப்படியே நம்முடைய கண்களை மூடி உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஆண்டவரே, உம்மை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆண்டவரே, என் பிரச்சனைக்கெல்லாம் விடிவு நீங்க தான். ஆண்டவரே,
என் அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, வெக்கத்திலிருந்து என்னை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உமக்குத்தான் உரியது. அது உம்மிடத்துல தான் உண்டு ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் 2 கரத்தை மேல உயர்த்தி எல்லாம் இந்த பல்லவியை பாடலாமா? அல்லேலூயா, 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 ஆமென். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சத்தமா உம்மை நோக்கி பார்க்கின்றேன், மொத்தமா உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஏசையா சோத்திரா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்க எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே, இந்த மதியம் 11ஆம் மணி வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆண்டவரே. எங்களால் ஆகும் என்று சொல்ல எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நீங்க தான். எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் நீங்க தான். நன்மை செய்கிறவரும் நீங்க தான். காரியங்களை கைகூடி வரப்பண்ணுகிறவரும் நீங்க தான். பாதைகளை உருவாக்குறவரும் நீங்க தான். தடைகளை உடைக்கிறவரும் நீங்க தான். குடும்பத்தை நடத்துகிறவரும் நீங்க தான். ஞானத்தை தருகிறவரும் நீங்க தான். நன்மையை செய்கிறவரும் நீங்க தான். மேன்மைப்படுத்துகிறவரும் நீங்க தான். உம்மால எதுவும் செய்ய முடியும். காரணம், எங்கள் மேலே நல்ல கிருபையை வச்சிருக்கிறீர். எங்கள் மேலே கண்ணோக்கமாயிருக்கிறீர். நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தானியேலை போல ஆண்டவரே, பாவ அறிக்கை பண்ணுகிற ஒரு ஜெபத்தை பண்ணணும் ஆண்டவரே. பாவ அறிக்கை பண்ண மாட்டோம் ஐயா. அவங்கனாலதான் இவங்கனாலதான் என்று பழியை போட்டு போட்டு பழகிவிட்ட நாங்கள் எங்கள் தவறுகளை ஒரு நாளும் உணர மாட்டோம். ஆனால் அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என்னாலதான், என் பிடிவாதத்தினாலதான், என் திமிருனாலதான், என் கீழ்ப்படியாமையினாலதான், என் அகந்தையினாலதான், என் மீறினாலதான் என் காரியம் இப்படி சீர்கெட்டு போனது என்பதை சொல்லணும். வியாபாரம் நஷ்டப்பட்டது என்பதை சொல்லணும். தொழில் நஷ்டப்பட்டது என்பதை சொல்லணும். பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லணும். அதை சொல்ல 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 பாவங்களை மன்னிக்கிற இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவர், நீ மன்னியாதிருப்பீரோ, நீ இறங்காதிருப்பீரோ, நீர் கேளாமல் இருப்பீரோ. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். தானியேலை போல நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கும். தானியேலை போல வேண்டிக் கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எந்தெந்த காரியத்தை எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை தானியேல் ஆண்டவரை ஜெபித்த வேண்டிக் கொண்ட அந்த காரியத்தை நீங்க பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் சாமி. உங்களுடைய கரமர்களை ஆஸ்வதிக்கட்டும் ஐயா. தொடர்ந்து மாலை நடக்கிற விபிஎஸ் பிள்ளைகளுடைய ஊழியங்கள், 21, 22, 23 நடக்கிற காளையார் கோயில் வாலிபர் கூட்டங்கள் ஆண்டவரே, தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காளையார் கோவிலிலே ஆண்டவரே திரளான ஒரு கூட்டம் நிரம்பட்ட சாமி. இன்னைக்கு வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே கையில கஞ்சாவை வைத்துக்கொண்டு, சாராயத்தை வைத்துக்கொண்டு, செல்போனை வைத்துக்கொண்டு ஆண்டவரே தன் உடம்பை கெடுத்து கொண்டு இன்னைக்கு சுற்றி கொண்டிருக்கிற அந்த வாலிபர்கள், வாலிய பிள்ளைகள் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை கெட்டு சீரழிந்து தாய் தகப்பன் கீழ்ப்படியாமல் தன் இஷ்டத்துக்கு கணவனை தேர்ந்தெடுப்பது, தன் இஷ்டத்துக்கு வாழ்வது, தன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்வது, தாய் தகப்பனுக்கு பாரமாயிருக்கிற வாலிய பிள்ளைகள்
இப்படிப்பட்ட வாலிபர் கூட்டத்தின் மூலமாக புது வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக, மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வார்களாக, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க ஆண்டவரே இந்த வாலிபர் கூட்டம் பிரயோஜனமாக இருக்கட்டும் சார். இந்த கூட்டத்துக்காய் ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். உற்சாகமாய் வர முடியாத பிள்ளைகள் எல்லாம், பாஸ்டர் என்னால் வர முடியல பாஸ்டர், என்னுடைய காணிக்கையாக நான் தர்றேன், இதனால் ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு இந்த தொகையை செலவழியுங்கள் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு வாஞ்சையை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உள்ளத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி திருக்கரத்திலே தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லா மகிமையும் கனமும் அப்பாவுக்கு நாங்கள் செலுத்தி ஜெபித்து வந்த எல்லா பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே சத்தமா என் முழுவலமே இந்த மாத வாக்குத்தத்தத்தை அறிக்கலாமா? நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு வாக்குத்தத்தம், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருவதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை என்பதை கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் தேர்தலும் நன்மையும் கிருபையும் இந்த ஆராதனைக்கு வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும், அவருடைய வியாபாரங்களோடும், தொழில்களோடும், படிப்பு காரியங்களோடும், வேலைகளோடும், எதிர்கால திட்டங்களோடும், தீர்மானங்களோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக என்பதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.